Exercise 7.2ல 32 sum பார்க்குறோம். Integral 1 by 1 plus cot x dx. இப்போ இந்த இன்டெகிரேஷன் எப்படி நம்ம எழுதுகிறோன்னா integral 1 by 1 plus cot xங்கிறது cos x by sin x dx. இதை எப்படி எழுதலான்னா integral 1 by இந்த இங்கே வந்து 1ன்னு அர்த்தம். ஸோ எல்சிஎம் எடுத்தோன்னா sin x இருக்கும். sin x கீழே போட்டுக்கலாம். மேலே sin x cross multiplication பண்ணி sin x into 1 sin x plus cos x dx. This can be written as sin x reciprocal போயிடும். numerator போயிட்டா sin x by sin x plus cos x dx integral. So இப்போ வந்து we are multiplying numerator and denominator by 2. Numerator and denominator by 2 we get integral 2 sin x. இங்கே வந்து ஆஃப் போட்டுக்கலாம். இங்கே 2 நியூமரேட்டரில் 2 மல்டிப்ளை பண்ணணும், டினாமினேட்டரில் 2 பை sin x ப்ளஸ் cos x. இப்போ நம்ம இந்த 2வை வந்து இங்கே எடுத்துட்டோன்னா வெறும் sin x ப்ளஸ் cos x தான் இருக்கும் dx. இப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா ஆஃப் இன்டெக்ரல். இப்போ வந்து என்னென்னா இங்கே கீழே வந்து டினாமினேட்டரில் sin x ப்ளஸ் cos x இருக்குது, நியூமரேட்டரில் வெறும் sin x இருக்குது. நமக்கு வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் வேணும், cos x ஃபங்க்ஷன் வேணும். ஸோ அதனால் cos x நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அப்படி ஆட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு sin x ப்ளஸ் cos x நம்ம பண்ணிக்கலாம். ப்ளஸ் cos x நம்ம பண்ணினோன்னா மறுபடியும் மைனஸ் cos x கொண்டு வரணும். அப்போ தான் வந்து வெறும் sin x மட்டும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு sin x போட்டாச்சு, இன்னொரு sin x இருக்குது. ஸோ இன்னும் sin x போட்டுக்கலாம், மைனஸ் cos x. இப்போது இந்த cos x இந்த cos x கேன்சல் ஆனால் வெறும் sin x தான், 2 sin x தான் இருக்கும். டிவைடட் பை sin x ப்ளஸ் cos x dx. ஸோ இப்போ நம்ம வந்து இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கிறோம். சைன் ஆஃப் இன்டெக்ரல் sin x ப்ளஸ் cos x டிவைடட் பை sin x ப்ளஸ் cos x ப்ளஸ் இது ப்ராக்கெட் பண்ணிக்கலாம். ஆஃப் வந்து காமன், ஸோ வெளியில் எடுத்துக்கலாம். sin x மைனஸ் cos x டிவைடட் பை sin x ப்ளஸ் cos x. எல்லாத்துக்கும் சேர்த்து இங்கே ஒரு dx, இது இன்டெக்ரல் பண்ணி இதுவும் ஒரு dx. இப்போ ரெண்டாவது நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த sin x cos x டிவைடட் பை sin x cos xங்கிறது 1. ஸோ ஆஃப் காமனாக எடுத்தாச்சு. இன்டெக்ரல் 1 dx ப்ளஸ் இன்டெக்ரல் sin x minus cos x divided by sin x plus cos x dx. ஸோ நம்ம இன்டெக்ரல் 1 இன்டெகிரேட் பண்ணோன்னா 1 கான்ஸ்டன்ட் இன்டெகிரேட் பண்ணால் x வரும். இதுக்கு ப்ராப்ளம் இல்லை. இதில் வந்து நம்ம டி மெத்தடில் சப்ஸ்டியூஷன் மெத்தடில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம டீயை இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து டினாமினேட்டரில் sin x ப்ளஸ் cos x இருக்குது. sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x, cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x வரும். ஸோ நம்ம இதை வந்து டீன்னு வச்சுக்கிறோம். புட் sin x ப்ளஸ் cos x ஈக்குவல் டு டி. டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. sin x டிஃபரன்ஷியேட் பண்ணனா cos x வரும். cos இங்கே ப்ளஸ் இருக்குது, ஆனால் cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x வரும். அப்புறம் ஈக்குவல் டு dt பை dx. ஸோ இந்த dx இந்த சைடு போயிடுச்சுன்னா cos x மைனஸ் sin x இன்ட்டு dx ஈக்குவல் டு dt. ஸோ இது வந்து இங்கே அப்பரில் வந்து நியூமரேட்டரில் வந்து sin x மைனஸ் cos x இருக்குது,
ஆனால் இங்கே வந்து cos x மைனஸ் sin x இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இதை வந்து இந்த மாதிரி sin x மைனஸ் cos xன்னு கன்வெர்ட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா இங்கே இதை வந்து நம்ம முதல்ல இப்படி எழுதிக்கலாம். cos xக்கு இங்கே மைனஸ் cos x இருக்குது. ஸோ இங்கே மைனஸ் cos x போட்டுக்கலாம். இங்கே ப்ளஸ் sin x இருக்குது. ஸோ ப்ளஸ் sin x போட்டுருக்கு, dx போட்டுக்கலாம். அப்புறம் இப்போ வந்து என்னென்னா நமக்கு மைனஸ் cos x இருக்குது. இங்கே ஒரு மைனஸ் நம்ம இங்கே ஒரு மைனஸ் போட்டுக்கலாம். மைனஸ் போட்டோன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் cos x ஆகிடும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் sin x dx ஈக்குவல் டு dt. ஸோ நம்ம இதை வந்து உங்களுக்கு புரியறதுக்காக நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். இப்போ வந்து இது ஃபுல்லாக sin x மைனஸ் cos x ஆகிடும். sin x மைனஸ் cos xங்கிறது இங்கே வந்து sin x மைனஸ் cos x dxன்னு இருக்குது. அதே மாதிரி sin x மைனஸ் cos x dxங்கிறது இங்கே வந்துடுச்சு. ஸோ அதனால் இந்த மைனஸ் வந்து இந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம். இப்போது இதை நான் மாற்றி எழுதிக்கிறேன். sin x ப்ளஸ் மைனஸ் cos x dx ஈக்குவல் டு இந்த மைனஸ் இந்த சைடு போச்சுன்னா மைனஸ் டி ஆகிடும், dt ஆகிடும். ஸோ இப்போ மைனஸ் cos x dx ஈக்குவல் டு d மைனஸ் dt. சாரி, sin x மைனஸ் cos x dx ஈக்குவல் டு மைனஸ் dt. இங்கே நியூமரேட்டரில் sin x மைனஸ் cos x dx இருக்குது. ஸோ இந்த மைனஸ் dtயை இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இந்த மைனஸ் dtயை வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை முதல்ல என்ன பண்ணிக்கலாம், இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஆஃப் இன்டெக்ரல் 1 dxங்கிறது என்னென்னா வெறும் எக்ஸு, காமனாக ஆஃப் இருக்கட்டும், எக்ஸ் போட்டுக்கிறோம். 1 dxஐ இன்டெகிரேட் பண்ணனா எக்ஸு ப்ளஸ் இங்கே வந்து இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். sin x minus cos x dx, sin x minus cos x dx equal to minus dt. So minus dt போடணும். கீழே sin x plus cos x இருக்குது. இங்கே sin x plus cos xங்கிறது tன்னு கொடுத்துருக்கோம், t. இதை வந்து நம்ம இப்போது இன்டெகிரேட் பண்ணுறோம். ஆஃப் எக்ஸ் இங்கே வந்து மைனஸ் dt பை tங்கிறது என்ன, dt பை tங்கிறது log t. ஸோ மைனஸ் log of t ப்ளஸ் c. இப்போ இது எப்படி எழுதிக்கலான்னா ஆஃப் எக்ஸ் மைனஸ் log of tங்கிறது என்னன்னு சொல்லியிருக்கோம், sin x ப்ளஸ் cos x. ஸோ இந்த t வேல்யூ வந்து sin x ப்ளஸ் cos x இங்கே போட போகிறோம். sin x ப்ளஸ் cos x சப்ஸ்டியூட் பண்ணுறோம், மாடுலஸ் போடுறோம், ப்ளஸ் c. இப்போ ஆன்சர் என்னென்னா ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஆஃப் லாக் sin x ப்ளஸ் cos x ப்ளஸ் c. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ வெரி மச்.